අපේ රජය බලයට පත් වෙනකොටත් விசேடமாக எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது நவீன உலகத்திற்கும் நவீன சமூகத்திற்கும் ஏற்றவாறு கல்வி மாற்றியமைக்கப்படும் என இந்த நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தது. இந்த நாட்டின் மாணவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் பொதுவான நோக்குடன் இந்த கல்வி மறுசீர்திருத்தங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இது அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும், இணைந்த பொறுப்பாகும். நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாங்கள் அரசாங்கமாக எடுக்கும் அரசாங்க கொள்கை ஸ்திரமானது. விசேடமாக 6ஆம் வகுப்பு மொடியூல் தொடர்பான தொகுதியில் பாரதூரமான பிழை இணைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இப்போது அந்த பிழையை தெளிவாக கண்டறிந்துள்ளது. அது அடையாளம் காணப்பட்டவுடன் பிரதமரின் அறிவுறுத்தலின் கீழ் செயலாளர் உடனடியாக உள்ளக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு குழு ஒன்றை நியமித்தார். அந்த குழுவின் அறிக்கை இப்போது பெறப்பட்டுள்ளது. அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தொடர்புடைய தவறை செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆகவே இதனை 6ஆம் வகுப்பின் அந்த மொடியூலில் இணைக்கக்கூடாது. ஆகவே கல்வி அமைச்சு நிச்சயமாக அதனை நீக்க தீர்மானிக்கும். இந்த நாட்டின் பெற்றோருக்கு நாங்கள் மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றோம். பல்வேறு மக்களால் எழுப்பப்படும் எந்தவிதமான தவறான எண்ணங்களையும் விடயங்களையும் இந்த மறுசீர்திருத்தங்களில் சேர்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். மேலும் பிள்ளையற்ற கல்வி முறையை செயற்படுத்துவோம். மிகவும் துல்லியமான குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை சரி செய்து பிள்ளைகளுக்கு மிகவும் சரியான முறையில் வழங்க தலையிடுவோம். ஒரு அரசாங்கமாக நாங்கள் கூட்டாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். වඩාත් සාධනීය මට්ටමින් දරුවන්ට ලබා දෙන්න අපි මැදිහත් වෙනවා. රජයක් විදිහට සාමූහිකව අපි වගකීම ගන්නවා. හෙට ආරම්භ වෙන නව අධ්‍යයන நாளை ஆரம்பமாகும் புதிய கல்வியாண்டில் ஜனவரி 29ஆம் தேதி தொடக்கம் 1ஆம் தர வகுப்பு மாணவர்களுக்கும் ஜனவரி 21ஆம் தேதி 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் ஆரம்பிக்கும் போது இந்த புதிய முறைமை தொடர்பில் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டங்களையும் ஏற்பாடு செய்வோம். பெற்றோருக்கு இதை அறிமுகப்படுத்தும் திட்டங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த பாடத்திட்டத்தை செயற்படுத்தும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்துள்ளோம். இதுவரை 7181 பயிற்சியாளர் பயிற்சி திட்டங்களை நடத்தியுள்ளோம். நாடு முழுவதும் 1,32,580 ஆசிரியர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்துள்ளோம். அந்த மொடியூல் தொடர்பான பிரச்சினையை நாங்கள் கண்டறிந்தவுடன் முதலில் நாங்கள் அதை எங்கள் களஞ்சியங்களில் வைத்திருந்தோம். அந்த களஞ்சியங்களில் அந்த மொடியூலை சீல் வைத்தோம். மொடியூலை சீல் வைத்து மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் செயற்பாட்டினை நாங்கள் நிறுத்தினோம். பின்னர் அடிப்படை உண்மைகளை விசாரணை செய்வதற்கு 3 பேர் கொண்ட குழுவை நியமித்தோம். 3 மேலதிக செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களை கொண்ட ஒரு குழுவை நாங்கள் நியமித்தோம். அந்த குழு 2 நாட்களுக்குள் தங்கள் அறிக்கையை எங்களுக்கு வழங்கியது. அந்த அறிக்கையின்படி நாங்கள் அடுத்த கட்டத்தை, அதாவது ஒரு முதற்கட்ட விசாரணைக்கு நடவடிக்கை எடுத்தோம். முதற்கட்ட விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்ற செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கின்றோம். இந்த விசாரணையை ஆரம்பிப்போம். இந்த அறிக்கையையும் எங்கள் முன்மொழிவையும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் நிர்வாக குழுவிடம் சமர்ப்பித்து அதற்கான அனுமதியை பெற நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். மேலும் தேசிய கல்வி நிர்வாகம் அவர்களின் உள்ளக விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அதுவும் தற்போது நடந்து வருகிறது. இது நாசக்கார செயல் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? சிஐடி விசாரணையில் அதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே முன்கூட்டியே நான் தீர்மானம் ஒன்றை அறிவிக்க தேவையில்லை. எனினும் நமக்கு சந்தேகம் உள்ளது.